ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் எம்எஸ்கே வில்லேஜ் டெக் சேனல். நம்ம கடைக்கு வந்து ஒரு கிரைண்டர் ஒரு கஸ்டமர் கொண்டு வந்திருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரைண்டரில் சுத்த மாட்டுக்கு இந்த வீல் வந்து சுத்த மாட்டுக்குனாங்க. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேரிங் வந்து ஸ்டக் ஆகிட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது இப்படி தான் இருக்கும். இதுலேருந்து தான் அந்த பெல்ட்டு போய் சுற்றக்கூடிய வீல் இதுதான் சென்டர். அப்போ உள்ள ஸ்டக் ஆகிட்டு இதை கழட்டிட்டோம். பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க பேரிங் வந்து ஸ்டக் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா. பேரிங் ஸ்டக் ஆகிட்டு. இது என்ன காரணம்னா, மாவு ரொம்ப பொங்கி உள்ளே தண்ணியும் வடிஞ்சு வச்சுச்சின்னா இதில் போய் பட்டு இந்த பேரிங் ஸ்டக் ஆகிடும். இதை பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியும். மாவு ஃபுல்லாக உள்ளே வடிஞ்சு இவ்வளோ அழுக்காக மாவாக இருக்குங்களா. கிரைண்டரில் மாவு போடும்போது இந்த சென்டர் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து இந்த தண்ணி உள்ளே போகிற சீல் மாட்டியிருப்போம். ஆனாலும் நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா இதுலேருந்து வடிஞ்சு நேராக பேரிங் பட்டு கொஞ்ச நாள்லேயே பேரிங்கும் ஸ்டக் ஆகிரும். அப்புறம் சுத்தாது கிரைண்டர். அப்போ தண்ணி வந்து கரெக்டாக அளவு பார்த்துக்க, நிறைய ஊற்றிடாதீங்க. இது வடிகிற மாதிரி ஊற்றாதீங்க. உடஞ்சாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இதில் பல்லாம் மாவு இருந்துச்சுன்னா வாடை கொடுத்துரும் கிரைண்டர். பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.